மஞ்ச் முருகர் நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மஞ்ச் முருகர் பற்றி. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவோம், பஞ்சாமிர்தம் தேன் தினை மாவுலாம் கொடுத்து நம்ம முருகருக்கு நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் கேரளாவில் ஆலம்புழா பகுதியில் செம்மத்து ஸ்ரீ பால சுப்பிரமணிய முருகருக்கு பார்த்தீங்கன்னா மண் சாக்லேட் தான் நைவேத்தியமாக படைக்கிறாங்க. அங்கே வரக்கூடிய பக்தர் பிரசாதமும் அதுதான் தந்துட்டுருக்காங்க. எதனால் இவர் மஞ்ச் முருகர் அப்படின்னு பேர் வாங்கினாருன்னு தேடும்பொழுது 2 கதைகள் வந்தது. ஒரு கதை என்னென்னா, ஒரு குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அங்கே வேண்டிக்கிட்டு பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ச்சனை செய்வோம் இல்லையா, அது மாதிரி அர்ச்சனை பொருட்கள் வச்சு வேண்டியிருக்காங்க. அந்த பையன் மட்டும் மண் சாக்லேட் கொடுத்து சாமி கிட்ட வேண்டியிருக்கான். மறுநாள் அதிசயமாக அவனோட உடம்பு நல்லா ஆகிப்போச்சு. ஸோ அன்னையிலேருந்து அங்கே வரக்கூடிய பக்தர்கள் மண் சாக்லேட் கொடுத்து வேண்டும் பொழுது அவர்களுடைய வேண்டுதலும் நிறைவேறி இருக்கிறதுனால அதனால அந்த முருகர் மஞ்ச் முருகர்னு பேர் வாங்கிட்டார். அதனால அன்னையிலேருந்து மண் சாக்லேட் தான் அவருக்கு நைவேத்தியமாக செஞ்சுட்ருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கதையும் சொல்கிறாங்க. ஒரு பையன் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி மண் சாக்லேட் கொடுத்து முருகர்கிட்ட வேண்டிட்டு போயிருக்கான். அந்த முறை அவன் எதிர்பார்க்காத மாதிரி அதிக மார்க் எடுத்து எக்ஸாமில் பாஸ் பண்ணிடவே அவர் வந்து மஞ்ச் முருகர்னு பேர் வாங்கியிருக்காரு. ஸோ இதுவுமே ஒரு கதை. நம்ம முடிஞ்ச கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய செம்மத் ஸ்ரீ பால சுப்பிரமணிய ஆலயத்துக்கு போய் மண் சாக்லேட் கொடுத்து முருகர்கிட்ட வேண்டிப்போம். நம்ம அருகாமையில் உள்ள முருகருக்கும் மண் சாக்லேட் கொடுத்து பார்ப்போம். ஓம் நம சிவாய.